கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் முழுவதுமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்புகிரகமாகவும் செவ்வாய் இருக்கிறார். புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதனின் பார்வையில் நட்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனை செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக செவ்வாய் உங்களுக்கு கருதப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் பலமாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவது உங்களுக்கு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 9 கிரகங்களிலேயே மிக பெரிய பிரம்மாண்டமான வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று கருதக்கூடிய சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக 3 சிறப்பு பார்வைகள் உண்டு என்று பார்க்கின்றபோது அது செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியும். இந்த வகையில் செவ்வாய் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். செவ்வாய் மிகவும் பலமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10இல் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 4ஆம் பார்வையால் சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நல்லபல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் அதிரடியாக பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மனதில் புதிய தைரியம் துணிச்சல் தெம்பு உத்வேகம் வீரம் விவேகம் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் சரியாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களுண்டு. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே உங்களுடைய சுபவிசேஷங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக விலகி முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டுமில்லாமல் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான அனுகூலமான சந்தர்ப்பங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களான கலைத்துறையில் பொதுவாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கௌரவம் என அனைத்தும் உயரும். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விதத்தில் பல முக்கியமான நகர்வுகள் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் விலகி காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் ஜென்மராசியையும் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தில் இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் திருமண தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடும். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார்.
உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் செவ்வாய் பயணிக்கும்போது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார். அதைவிட சற்று குறைவான பலன்களை 5 10 7 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பார். இந்த வகையில் பார்க்கின்றபோது அற்புதமான அருமையான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வேலை தொழில் கர்மஸ்தானத்தை வக்ரம் நிவர்த்தி பெற்று பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இருக்கும் வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடும். மங்களகாரகன் பூமிகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலம் பெறுகின்ற இந்த நேரமென்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டயோக பலன்களை ராசிக்கு 10ஆம் தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான நிச்சயமான முன்னேற்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது. செவ்வாய் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான போட்டிகள் சண்டை சச்சரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. ஏனெனில் செவ்வாய் உத்வேககாரகன் சகோதரகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் சண்டை சச்சரவுகள் விலகி மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கடந்த சில மாதங்களாக செவ்வாய் வக்ர நிலையில் இருந்தபோது இழுபறியாக பாதியிலேயே நின்று போய் முடிக்க முடியாத மிகப்பெரிய அளவிலான கடினமான பல்வேறு விதங்களான பணிகளையும் விஷயங்களையும் இதுவரையில் பல்வேறு விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அந்த பணிகளை எளிதாக இனிதாக செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு 10ஆம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எப்போதோ என்றைக்கோ செய்த முதலீடுகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. இது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய பண வரவுகளில் பணதன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் விளக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். உங்களுக்கு நல்லபல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் உடைத்தெறிவதோடு மட்டுமல்லாமல் நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முழுவதுமாக இனிதாக நிறைய உங்களை தேடிவரும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறது. பழைய வண்டி வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பழைய பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிய அற்புதமான அருமையான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி சந்தோஷமடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பிரம்மாண்டமாக அள்ளிக் கொடுக்கிறார்.
இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக விலகி அற்புதமான வளர்ச்சிகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரிவழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார். பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேககாரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்குச் சென்று முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு முருகரை வழிபடுங்கள்.